ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை வட்டம் சூழியக்குடி கிராமம். இந்த சூழியக்குடி கிராமத்தில் டாக்டர் ஆர்.எம். ராஜேந்திரன் பிஏபிஎல் ஆகிய என்னுடைய தோட்டத்தில் இந்த வருடம் தமிழர் மரபு வேளாண்மை முறைப்படி கிட்டத்தட்ட இது ஒரு 3/4 ஏக்கர் இதில் மிளகு வளர்ப்பதாக முடிவு செய்து கிளேரிசிடியா என்ற ஒரு மரப்பயிரை இப்பொழுது வளர்த்து வருகிறோம். கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு 6 அடி ஏறக்குறைய இப்போ 6 அடி மரம் வளர்ந்துருக்கு. இன்னும் ஒரு 6 அடி வளர்ந்த உடனே ஒரு 2 அடி தள்ளி மிளகு கொடியை வந்து இதில் ஏற்றி விட்டுருவோம். மிளகு கொடியை நட்டு இதில் ஏற்றி விட்டுருவோம். இதுதான் தமிழர் மரபு வேளாண்மையில் அடுத்த கட்டமாக மிளகு பயிரையும் வளர்க்கலாமா, சமவெளியில் மிளகு, அதுவும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வறட்சியான ஏரியாவில் இதுக்கு வந்து மிளகு வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம். ஆனால் மிளகுக்கு அவசியம் தண்ணி வேணும். வாரம் ஒரு தண்ணி கொடுக்கணும். அதை வந்து இப்போ நாங்கள் டேங்கர் மூலம் தண்ணி கொண்டு வந்து குளத்தில் மழைநீர் தேக்கி வச்சுருக்கோம். அந்த மழைநீர் அது கொண்டு வந்து இது கொடுத்து இந்த மிளகு வளர்க்கலாமான்னு ஒரு முயற்சியை மேற்கொண்டுள்ளோம். கண்டிப்பாக இதில் ஒரு வெற்றி கிடைக்கும். அப்படி நம்ம சமவெளியில் இப்போ இந்த கிளேரிசிடியாவை வந்து 7 அடிக்கு ஒன்று நட்டுருக்கோம். ஆனால் இதிலேயே மலைவேம்பை வந்து 5 அடிக்கு ஒன்று நட்டு மிளகு கொடி ஏற்றி விட்டோம்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஏக்கருக்கு 40 லட்ச ரூபா கிடைக்கும்னு அதை வளர்க்குறவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த முயற்சியும் மேற்கொள்ளலாமா, அடுத்து ஒரு ஏக்கரில் அப்படி பண்ணலாமா என்று யோசிச்சு கொண்டிருக்கோம். இப்போ இந்த கிளேரிசிடியா 7 அடிக்கு ஒன்று வச்சுருக்கோம். இதில் வந்து மிளகு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு 10 லட்ச ரூபா கிடைக்கும்னு நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் வடகாடு என்ற ஊரில் ஐயா பால்சாமி அவர்கள் அவருடைய முயற்சியில் கண்டு எடுத்து அவர்கிட்ட தான் இந்த கிளேரிசிடியா கூட நான் வாங்கினேன். ஒரு 1000 கன்று வாங்கி இப்போ நட்டிருக்கேன் அவர்கிட்ட. அதனால் இது சம்பந்தமாக என்ன விளக்க வேண்டுமானாலும் நீங்கள் 8778319187 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு தமிழர் வேளாண்மையை பற்றி தெரிந்து கொள்ளலாம் என்பதை அன்போடு விவசாய பெருங்குடி மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.